சம வேலைக்கு சம ஊதியம் என்ற 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி 15வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். சம வேலைக்கு சம ஊதியம் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி சென்னையில் இடைநிலை ஆசிரியர்கள் கடந்த 26ஆம் தேதி முதல் தொடர் போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். சென்னை எழும்பூர் காந்தி இர்வின் மேம்பாலத்தில் நேற்று 14வது நாளாக அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மேம்பாலத்தில் போக்குவரத்து முற்றிலும் ஸ்தம்பித்தது. இதனைத் தொடர்ந்து இன்று திருவல்லிக்கேணி பகுதியில் 15வது நாளாக இன்றும் இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக திருவல்லிக்கேணியிலிருந்து கோட்டை நோக்கி பேரணியாக செல்ல முயன்றவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் கைது செய்தனர். எண் 311 சம வேலைக்கு சம ஊதியம் 20,000 இடைநிலை ஆசிரியர்களுக்கு வழங்கப்படும் என்ற வாக்குறுதியின் அடிப்படையில் தற்போது இந்த போராட்டம் நடைபெற்று வருகின்றது. தமிழக அரசு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உடனடியாக இந்த விஷயத்தை தலையிட்டு 20,000 இடைநிலை ஆசிரியருக்கு இந்த ஊதிய முரண்பாடை சரி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இதன் மூலம் சார், சம வேலைக்கு சம ஊதியம் வேண்டி இடைநிலை ஆசிரியர்கள் இது 17 ஆண்டு கால போராட்டம். இது நிறைய போராட்டங்கள் நாங்க நடத்திருக்கோம். அற வழியில தான் நடத்திருக்கோம். உண்ணாவிரத போராட்டம்லாம் நடத்திருக்கோம். ஒவ்வொரு விடுமுறையில தான் நாங்க போராடி இருக்கோம். இப்பயுமே நாங்க இப்போ சார் முதலமைச்சர் ஐயா அரசாணை வழங்கியிருந்தா நாங்க உடனே பள்ளிக்கு போயிருப்போம். இது நோ ஒர்க் நோ பே போட்டாங்க. நாங்க ஈக்குவல் ஒர்க் ஈக்குவல் பே கேட்டோம். அவங்க எங்களுக்கு கொடுத்தது நோ ஒர்க் நோ பே கொடுத்திருக்காங்க.